இழுத்து பொருந்தாவி கோயிலில் ஒரு இருக்க நிறுத்தினாருன்னு கூட சொல்லலாம். அவர் வந்துட்டு சில அற்புதங்கள் கூட பண்ணார். மழை இல்லாமல் இருந்த பொதுவாகவே ஊருக்குள்ளே வந்து மாரியம்மன் திருவிழா சாட்டும் பொழுது உங்களுக்கு மழை வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது நடந்துட்டு இருக்கு, இன்று வரைக்கும் நடக்குது. ஆனால் அது இல்லாத போது ஒரு சித்திரை மாதம் நான் நினைக்கிறேன் இல்லைங்க சார், சித்திரையில் அவர் வந்துட்டு அந்த அவர் உண்டாக்கின அந்த ஆகாவானம் செய்யப்பட்ட இது இந்த துர்காதேவி வந்து ஆகாவானம் பண்ணி அதுக்குண்டான சிறப்பு பூஜைகளை பண்ணி அதை ஊர்வலமாக பால்குடம் எடுத்து ஒரு 500 பெண்கள் வந்து பால்குடத்து மூலியமா எடுத்துட்டு, இது பெரிய நகர் பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மற்ற வெளிப்பகுதியை சேர்ந்தவங்களும் சரி, ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இந்த பெரிய நகர புலிகுளத்துக்கு ஒரு ரவுண்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு மழை வரும்னு சாமி சொன்னார். அதன் அடிப்படையில் வந்து மழை வந்தது. அது பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர் தான் நம்ம சுவாமி. இவர் மேலும் வந்து சில காரியங்களை பண்ணினார். கருப்புராயன் சுவாமியை கொண்டு வந்தார், அவர் தத்துவமாக காமிச்சார். அப்புறம் கிருஷ்ணனை காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் அங்கே அந்த இடத்துல காமாட்சி அம்மனை காமிச்சிருக்கிறாரு. இப்படி வந்துட்டு அவர்னால முடியாத எதுவும் இல்லை, கண்டிப்பாக அவர்னால முடியும் இங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் கண்கூட பார்த்ததில்லை. நான் உங்களுக்கு சொல்லி வரேன். இவருடைய காரியங்கள் செய்யும்போது இந்த நிகழ்ச்சியில் பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கலந்துருக்குறாங்க. உதாரணம் டெப்டி தாசில்தார், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பல பொறுப்புள்ள அதிகாரிகளும் சிலதெல்லாம் பேர் கலந்துருக்காங்க. இப்போ கார்பரேஷனில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு சில பேர் கலந்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் அவருடைய மகிமைகள் வந்துட்டு நம்ம தெரிய வரும்போது அது பக்தியில் உணர்வு கொண்டவங்க தான் அதை பற்றி புரிஞ்சு அதுக்கு வந்து கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில் அவங்க எல்லாம் கலந்தது வந்துட்டு இன்னொன்று சாமியினுடைய அந்த சக்தி தான் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எங்களுடைய டெப்டி தாசில்தார் கூட ஒரு பாட்டு அந்த அம்மன் மேலே, துர்கை அம்மன் மேலே ஒரு பாடல் கூட பாடி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலை நம்ம பாடலாசிரியர் பழனிசாமி புலிகுளத்தை சேர்ந்தவர், நான் ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பாலாஜி டி பாலாஜி அவர்களுடைய மியூசிக்கில் வந்துட்டு அவர் பாடி கூட அந்த நாடகம் கூட அவர் சாமி கையில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல அற்புதங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு காரியங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அதனால் அந்த வகையில் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு சக்தி உள்ளவர் தான், ரொம்ப மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சுவாமி தான். இங்கிறது வந்து எங்களுக்கு கண்கூட தெரியுது. வழிபாடுங்கிறது வந்துட்டு ஒரு விதம் இதில் அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் இருந்த எனக்கு இவர் சந்திச்சதுக்கு பின்னால் அந்த வில் பவர் என்னுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சது. அதன் மூலிமா ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டுட்டு அதன் மூலிமா நல்ல பெரியவங்க தொடர்பு ஏற்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாறுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வருது. இது வந்து இயற்கை தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு செயின் தொடர்பு ஒரு இடத்துல இப்போ நான் வேலையெல்லாம் இருந்தேன், அப்புறம் ஒரு பெரிய மனிதரை நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே சந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சார், இந்த மாதிரி நான் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாங்க நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வேலை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பை வளமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் எனக்கு வந்தது. அந்த ஒரு அமைப்பு தான் கொண்டு பண்ணது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அங்கே தான் எனக்கு கிடைச்சது. இப்படி பல வகையில் நம்மளுக்கு அதில் அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்துட்டு நான் இது மூலமா சொல்லுவேன். இவருடைய வல்லமையை வச்சு தான் இவருக்கு வந்துட்டு இதே கோயிலில் பொந்தாவி குடைக்கார அம்மன் கோவிலில் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு
முடிவு பண்ணோம். சரி, இவர் கொஞ்சம் வல்லமை இருக்கனால ஏன் இவருக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கக்கூடாதுங்கிறனால இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு பேர் இருக்கும்போது அது உண்மையான ஒரு பவர் நம்ம கண்முனால் காமிச்சவருக்கு வந்துட்டு இவர் ஏன் ஒரு கலியுக சித்தராக இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய மனசில் இருந்தக்கூடிய கேள்வி. அந்த அடிப்படையில் வந்துட்டு இவருக்கு கலியுக சித்தருன்னே நாங்கள் வந்துட்டு ஒரு சொல் வழக்கத்தை ஏற்படுத்திட்டோம். அதே கடைசியில் பேராகவும் போச்சு. அவருக்கு நாங்கள் சிலதெல்லாம் பாட்டு கூட கட்டி வச்சுருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதை நாங்கள் வெளியிட முடியல. அது குறிப்பிட்ட காலம் வரும்போது அது கண்டிப்பாக அதையும் நாங்கள் வெளிப்படுத்துவோங்கிறது வந்துட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா சொல்கிறோம். வணக்கம். எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுங்க. கோவிலில் எல்லாம் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒளி தெரிகிற மாதிரி இருந்தது கலசத்தில். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு ஒரு இரவு ஒரு 2 மணி இருக்குங்க. இப்போ கதவு தட்டுற மாதிரி இருந்தது. கதவு திறந்து பார்க்கும்போது ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதில் நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் உடனே அடுத்த நாள் போய் இந்த பூஜையில் கலந்துட்டேன். அதே போல் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து ஒரு அதிசயம் நடந்துட்டுருக்குது. சொல்லிட்டுங்க. இதற்கு காரணங்க இந்த சுவாமிகள் பூஜை பண்ணுறதுனால எங்களுக்கு அது தெரிஞ்சுதுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது. அவருடைய பூஜையினால தான் இது எல்லாமே அதிசயம் நடந்துட்டுருக்குது. எங்களுக்கு அது தெரிய வந்ததுங்க. இதே போல் எல்லா பகுதிகள்லையும் இதே மாதிரி பூஜை செய்து எல்லா ஜனங்களுக்கும் பண்ணினா மனசாந்தி இதெல்லாம் கிடைக்குங்க. எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே போல் எல்லா இடத்துலையும் இந்த பூஜை நடந்து இவர்களுடைய சாமிகளோட அருளால் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சொல்லுங்க. ஐயாவை ஒரு 10 வருஷமாக தெரியுங்க. சாமியை எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக ரீதியாக அவரை ஒரு முறை நாங்கள் பார்க்க போகும்போது அந்த பயணத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டச்சை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பூர்வ ஜென்மத்தில் நான் அவருக்கு தாயாகவும் அவர் மகனாகவும் இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் சிந்தனை என்ன காரணத்துக்கோ அது 2-3 தடவை இந்த மாதிரி மனசுக்குள்ள தோணுச்சு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானமும் ஆச்சு. ஆனால் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் எப்போ நினைக்கிறேனோ அவர் இந்த மேட்டுப்பாளைய சரகத்துக்குள்ள அவர் ஏதாவது ஒரு மூலையில் டீ கடையிலையோ ரோட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்திப்போம், அல்லது ஒரு கோயில் வளாகத்துலையானு அவரை சந்திப்போம். அதாவது இந்த தாயை பிரிந்த குழந்தை அம்மாவுக்கு இருந்த குழந்தை தேர் திருவிழாவில் தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ஏதான ஒரு கோணத்தில் அவரும் நமக்கு கண்ணில் சிக்குவார். அப்படி கிடைச்சது ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா நடவடிக்கைகளையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற வேலைகளும் மற்ற மக்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அறிவு சொல்லி ஆன்மீகத்தினுடைய எழுச்சியை சொல்லி கொடுத்து அவர் ஒன்றும் பெரிய இந்த குண்டலமெல்லாம் மாட்டிட்டு கமண்டலமெல்லாம் மாட்டிட்டு இருக்கிற சாமியார் அல்ல. அரைவேட்டி பட்டினத்தார் மாதிரி அவர் ஒரு அரைவேட்டி கட்டின சாமி. அவருக்குன்னு ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்கு. கூட்டம்னா அந்த கூட்டங்கள் அன்பாலையும் அவர் சொல்லி கொடுத்த வழியில போனதுனால எழுந்த வளர்ச்சினால்தான் அந்த ஆன்மீகம் டச் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இன்பம் கிடைச்சிருக்கு. கடவுள் மேல ஒரு பக்தி, அலாதி பக்தி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இவர் அதை காமிச்ச விதத்தினால நிறைய பேத்துக்கு அந்த அலாதி பக்தி கிடைச்சிருக்கு. பக்தியால ஈர்க்கப்பட்டவங்க அவருடைய பக்தர்களாகவும் இருக்காங்க, நண்பர்களாகவும் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சாதாரணமாக அவர் பாட்டுக்கு எப்போ தோணுதோ அவர் பயணத்தில் வெளியில் வருவார். ஒரு கோயிலுக்கு போகணும், கும்பாபிஷேகம் பார்க்கணும், மக்களோட ஜனரஞ்சமாக இருந்துட்டு போயிடுறாரு. ஒரு சமாதானமும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பொறுப்பு நிறைஞ்ச ஒரு துறவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த துறவிக்கு சில கடமைகள் இருக்கு. இந்த சமுதாய சிந்தனை இருக்கலாம், அந்த சமுதாய சிந்தனை கொட்டி அந்த சமுதாயத்துக்காக செய்ய வேண்டிய பணிகளும் கொஞ்சம் இருக்கலாம். ஏதானும் அதுக்கு ஒரு அந்த குழுக்கள் மூலியமா ஏதானும் செஞ்சு அவர் அதை பரிமாணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. மற்றபடிக்கு ஐயாவை பற்றி என்ன சொல்றது, அவர் சில அற்புதங்கள், ஒரு கலசத்தில் வேள்வி செஞ்சார். இங்கே நம்ம வீட்டில் ஒரு நவராத்திரி விழா நடந்தது.
அந்த நவராத்திரி விழாவில் ஆவாகனம் பண்ணி தண்ணியை ஒரு கலசத்தில் ஏந்தி வச்சுருந்தோம். அந்த கலசத்தில் வந்து நாங்கள் என்ன தெய்வம் கும்பிட்டோமோ அந்த தெய்வத்தை அந்த கலசத்தினுடைய முகப்பில் காமிக்கப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்கு மேலே அந்த கலசத்துலேயே அது தங்கி இருந்தது. பாதம், நாங்கள் என்ன கடவுளை நேசித்து கும்பிட்றோமோ அந்த கடவுளுடைய பாதம் அந்த கலசத்தில் இருந்தது. அதை நாங்கள் எங்கள் கோயில்களுக்கு அது அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், சொல்லலை. காரணம் என்னென்னா, சொன்னதுக்கப்புறம் அந்த விளம்பரப்படுத்தினதுக்கப்புறம் அதில் தான் அது மறையப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அது இருக்கிறது. அந்த இருந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நிறைய விஷயங்களை புரியக்கூடிய விஷயமாகவும் அந்த பாதம் காட்சி தந்துச்சு. அந்த நேரம் வந்து இந்த இடத்துல ரொம்ப சலனத்தோடு நிறைய பேர் கோரிக்கை வச்சு நிறைய வந்தவங்க இருக்காங்க. அப்போ அந்த பாதத்தை பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை நடந்திருக்கு. இந்த நன்மை நடந்தது அந்த 45-60 நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் அது தன்னை போல் அது மறையப்பட்டது. அந்த பூஜை முடிஞ்சு நிறைவு நாள் முடியும் போது அது மறந்துடுச்சு. மண்டல பூஜை முடிஞ்சு ஒரு மறு பூஜை பண்ணும்போது அதனுடைய பாதம் வந்து மறையப்பட்டுருச்சு. யாரும் டிராயிங் எல்லாம் எழுதலை, ஒன்றும் பண்ணல. பூஜையினுடைய உண்மையான தன்மையை அதில் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இப்போ சமீபத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சூரியனுடைய ஒளிவட்டத்தில் இன்னொரு இது ஒன்று தெரிஞ்சது பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் ஒரு பூஜையில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு பூஜையை ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு இருந்தோம். செய்ய அது எல்லாம் பார்த்துருக்காங்க, சில பேர் பார்க்காம தவறி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அதனுடைய காட்சி வந்து சிவனாகவும் அம்பாளாகவும் காட்சி தந்தது. அதனுடைய இதையும் நாங்கள் ஏதோ ஒரு அது கடைசியில் கோள்கள் மூலிமா அது அப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி சேட்டலைட்லாம் தாண்டி இப்படி வந்திருக்குன்னு ஒரு விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த பூஜை செய்த நேரம் அந்த மேலே எத்தனையோ அடிக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் தெரிஞ்சது கருடன் பறந்தது, எல்லாமே சிவனோட சிவலிங்கத்தோட தெரிஞ்ச சங்கு, இதெல்லாம் பூஜை செஞ்சு வந்ததுன்னு சொல்கிறத விட அந்த நேரத்தில் எங்கள் தலைக்கு மேலே இது இருந்தது. அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எல்லாரும் பார்த்துருக்காங்க, சில பேர் எடுத்திருக்காங்க, சில பேர்த்துக்கு விழுந்திருக்கு, எங்களுக்கும் விழுந்திருக்கு. எங்களை தாண்டி இன்னும் சில பேர்த்துக்கு சில அற்புதங்களும் விழுந்திருக்கு. அந்த மாதிரி எங்களுடைய இதில் வீடியோ கிளிப்பில் எங்களுக்கு இது கிடச்சிது. அதை எங்களுடைய பூஜை பலன், சாமியுடைய பூஜை பலன் நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். தம்பி வீட்லேயே இருக்கேன், ஒரு நிமிஷம் வெளியே வந்து மாடியில் வந்து அம்மா நீ இதை பாரு, சூரியனை பாரு எப்படி இருக்குன்னு பாரு. பாருன்னா பாரு மாக்காம் ஆமாடா, சூரியன் பாரு ஒரு ரவுண்டா இது இருக்கும் பாரு அதில் சுற்றி. ஏய் இந்த வாழ்க்கையில் கிடைக்காது, காசு கொடுக்க சூரியன் கருப்பொழுது அதுக்கு என்ன காரணம் என்றது இப்படிதான் ஒரு மாதிரி விழுது. நடுவில் ஒரு டாட் தெரியுதா, வட்டம் தெரியுதா, சூரியன் பெருசாகியும் வட்டமும் ஒரு மாதிரி ஆகுதா, மேலே ஒரு தங்கு மாதிரி தெரியுது பாருங்க. வேறுங்க சூரியன் தங்கு மாதிரி தெரியுது. இதில் வேறு இங்கிட்ட கொண்டு வா, தங்கு மாதிரி தெரியுது பாருங்க சூரியன். யாரு எப்படி ரெண்டு அப்படியே முட்டை சரியா வட்டம் ஜாஸ்தி தெரியுதுடா. 1 2 3 வட்டமா தெரியுதுடா. எனக்கு தங்க மாதிரி தெரியுதுங்க, தங்க மாதிரி தெரியுதுங்க. பாதி இறை அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிற இடத்துலலாம் அன்பு நிறைஞ்சிருக்கு. அன்பு நிறைஞ்சிருக்கிற எல்லா இடத்துலையும் மக்களுக்கான சுபிட்சமும் நல்ல வளமும் கிடைக்கணுங்கிறது நோக்கம். அது சாமியார்கிட்ட நிறையா இருக்குது. அது அவருடைய பக்தர்களுக்கு அதை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவே திருப்தியார், முழு திருப்தியார். அழகா அதை வர்ணிக்கிறதுக்கு நமக்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகா. ஆனால் குழந்தை வடிவத்தில் தான்
பெரியவங்கள இல்லை, குழந்தை வடிவத்தில் வந்து நடந்து வர காட்சி கொடுத்தா. எல்லாமே நான், உனக்கெல்லாம் நான் இருக்கேன், உனக்கும் நான் இருக்கேன், கவலைப்படாத, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, வியாதி இல்லை, நான் தான் எல்லாமே அப்படின்னு ரொம்ப அபூர்வமாகவும் அற்புதமாகவும் சொன்னார். அப்போ காட்சிகள் வந்து கொஞ்ச நேரம் மெய்மறந்து போயிருந்தேன். ரொம்ப அபூர்வமா அது மாதிரி வந்த நேரம், அந்த நேரத்தில் வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக நடந்தது. அதை அவங்களே சொன்னாங்க. நீங்கள் இருந்து அம்மா கிட்ட இருந்து நீங்கள் பேசும்போது அவங்க சொன்னதுலாம் கரெக்டாக இருக்குமா, ஒரு வார்த்தையோட தவறு. அம்மா வந்து நேரடியாக வந்துட்டா, தாவணி பாவையோட பார்த்து அவங்களே நேரடியாக பார்த்து இது நமக்கு எப்பவுமே ரெடிங்கண்ணா. வணக்கங்க. இந்த சாமியார் பற்றி நமக்கு எம்மோட நடராஜர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 10-15 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரியும். அவர் சொல்லி சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். போய் அவர் பார்த்துட்டு ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்த சாமி எங்களுக்கெல்லாம் இருக்கிறனால அவர் சொன்னோம். சரி சாமி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு யாகுண்டம் நடத்திடலாம், நடத்திட்டு அப்புறம் பேசிக்கலாம். அதே மாதிரி யாகுண்டம் நடத்திட்டு அப்புறம் அன்னதானம் கொஞ்சம் போட்டாங்க செய்யணுன்னாரு, அதையும் செஞ்சு விட்டு போட்டு அப்புறம் அது லாஸ்ட்டில் பூஜை பண்ணி அப்புறம் எனக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்தாரு, திருமணங்கள் கொடுத்தாருங்க. சரி நீங்கள் போங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஓரளவுக்கு நடக்கு, நல்லா இருக்கலாங்க என்ன இருக்குது. அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துங்க வச்சு ஒரு 4-5 நாளில் நைட்டில் ஒரு 12-1 மணி இருக்குங்க. நான் தோற்று நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுங்க மாதிரி என் முன்னாலேயே இந்த ஒரு கனகாமர செடி பூத்துது, அப்படியே இருந்துச்சு போகுது. அப்படியே இருந்துச்சு நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் எங்கள் நடு அனுப்பில் போய் நின்று அப்படியே நிற்கிதுங்க. என்னடா இந்த மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேனுங்க. சரி நான் யோசனை பண்ணி ஏதோ சாமி வந்திருக்குமான்னு ஒரு யோசனை பண்ணிவிட்டு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. சரி நம்ம சாமி தான் இது பண்ணியிருக்காரு, இந்த அருளால் வந்திருக்குன்னு சொல்லி நினச்சிட்டுங்க படுத்துட்டுங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே அப்புறம் ஒருத்தர் சொல்லிங்க. அப்புறம் 2 நாள் சாமிகிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி சாமி நடந்தது, இந்த மாதிரி சொன்ன மாதிரி நடந்தது, ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் தெரியுதுன்னு சொல்லி போட்டுங்க. ஒரு மாதம் செஞ்சு சாமிகிட்ட போனேங்க. நான் என்ன நினைக்கணும் அதை விட ஒரு நல்லாவே நம்ம தோட்டத்தில் எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தது. குடும்பத்தில் நல்ல பிரச்சனை எல்லாமே இருந்ததுங்க. நாங்களும் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சாமி அதே கண்டினியூ பண்ணிக்கின்றதுங்க. அதே மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் அதை நாங்கள் விட்டுட்டோங்க, சாமி பார்க்குறது விட்டுட்டோம். அவர் சிலவர் வருவார் போவார், நாங்கள் அதை பற்றி நல்லா இருக்கிறனால அதை விட்டுட்டோங்க. அதை விட்டு அப்புறம் சரி சாமி வந்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சாமி முன்ன மாதிரி கொஞ்சம் செஞ்சு விட்டாங்க, சரி பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி அதோட நான் விட்டேன். இப்போ மறுபடியும் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா இப்படி, இல்லை ஏதாவது அப்புறம் ஒரு குடிசைடல் பண்ணலான்னு இருக்காருங்க, அது போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கனால வேற எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் இல்லை, நல்லா போகணும் மறுபடியும் சாமி தேவை போகணுங்க இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை பெரிய அளவுக்குலாம் இல்லை, அந்த அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. இப்போ வந்து அதை பண்ணலான்ட்டு இருக்காருங்க. முன்னோருக்கு அதை ஏற்பாடு பண்ணாங்க இருக்கிற மாதிரி. நம்ம சாமி கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு. அது கொஞ்சம் இடையில அவருக்குள்ள ஏதாவது தடங்களுக்கெல்லாம் வந்து சரி மறுபடியும் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம் இடம் பார்த்தாச்சு, பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுங்க. பொருளாதாரம் எல்லாமே நானே நம்ம நடராஜெல்லாம் போய் பார்த்தாங்க. அப்புறம் சாமி அப்படியே விட்டாருங்க. ஏன்னா அது தெரியல, அவர் அப்படியே ஒரு நெளிஞ்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குங்க. அவர் பார்க்குறது தப்பு இல்லைங்க. இப்போ போய் பார்க்கறனால அவர்கிட்ட போய் பூஜைக்கு போனாலே அதான் மறுபடியும் சாமிகள் வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. ஒத்துழைப்புங்க. ஓகே. அவர் 7வது செட்டிலான இப்போ எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு ஒரு முடிவு இருக்காங்க. இப்போ சாமிகிட்ட அவர் அந்த சக்தி இருக்குங்கிற நம்புறீங்க. சரி, என்ன பண்ணாலும் நடக்குமோங்கிறது தெரியுது. ஓகே. வணக்கம். இந்த சாமியை 5 வருஷமா தெரியும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணும் தவறான பாதையில் போயிடுது. அந்த நேரத்தில்
சாமியை கட்டி போட்டாங்க. சாமி கட்டுறதுன்னா மந்திரமாயத்தில் இயங்காமல் செய்யறதுங்க. நம்ம வீட்டுக்கும் அந்த சுவாமிக்கு எந்த தொடர்பு இல்லாத மாதிரி செஞ்சதுங்க. அப்போ இந்த சாமி சொன்னது போகுங்க, ஜோதிடரும் சிலர் அதை கொண்டு போய் அந்த கொண்டு போய் ஒரு 6 மாதம் கழிச்சு சாமி ஒரு 6 மாதம் 1 வருஷமே இருக்குங்க கழிச்சு அவர் வந்தாருங்க. சாமி வந்தாரா? நீங்க எதுவும் அவராக அசந்திருக்கமா வந்தாருங்க. அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு சரியான கான்டாக்ட் இல்லாமல் போச்சுங்க. அப்புறம் வந்தாருங்க. வந்ததுல ஜோதிடரும் சிலர் சொன்னாங்க, ஈவன் ஒரு பூனை ஒரு நாய்க்குட்டி கூட வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானுங்க. இந்த ஜோதிடர் சொன்னது உண்மைதானுங்க. இந்த சுவத்துக்கு அந்த பக்கம் நாய் படுத்திருக்குங்க, பூனை படுத்திருக்குங்க, இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்காதுங்க. அந்த நீண்ட நாள் இருந்ததுங்க. அப்புறம் சாமி அதுக்கு முந்தையே சாமி சிலர் செஞ்சுருக்காருங்க. அப்புறம் இவங்களுக்கு கேட்டேங்க சாமியை, இப்படி ஆயுள் சாமி என்னங்க. அவர் 2 நாள் கழித்து நான் பூஜை வச்சுட்டு வந்து சொல்கிறேன்னாரு. அப்போ ஒரு நாள் வந்தாருங்க. இந்த மாதிரி ஒரு பூஜை வைக்கிறாங்க, சாமியை கட்டி போட்டிருக்காங்க, ஏன் முடியாமல் செஞ்சுருக்காங்க. அது முதல்ல சாமி என்கிட்ட கட்டை விலைக்கு விடுங்கன்னு சொல்லி கேட்கணுங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரு பூஜை வைக்கலாம் வீட்டில், போது பூஜை வைக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான இதெல்லாம் என்ன பொருள் சொன்னாருங்க, வாங்கிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் காரமடைக்கு பக்கத்தில் வெள்ளாதி குடும்பப்பாடிங்கிற இடத்துல அந்த குலதெய்வம் இருக்காங்க. அப்போ நாங்கள் மதியம் வரும்போதும் கரெக்டாக இங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் இங்கே காளியப்பனூர் இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சுழல் காற்று அப்படியே சுழன்று வந்தது. அதாவது அது சுழல் காற்று ஏற்படக்கூடிய காலம் இல்லைங்க. வெயில் காலமாக இருந்தால் சுழல் காற்று வருங்க, ஆனால் அந்த காலகட்டம் அது இல்லைங்க. அப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு சுழல் காற்று வந்ததுங்க. நான் கொஞ்சம் பயங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு அசங்கமான இந்த காரியம் தெரியுது நமக்கு, என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணிட்டு அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்படி ஒரு சாமி அதுக்கு முதல் நாள் தானுங்க ஒரு தீபம் வச்சுட்டு போனாருங்க. தீபம் அணையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னாருங்க. அணைஞ்சாலும் பரவாயில்ல, அணையாமல் முடிஞ்ச வரையும் அணையாமல் பார்த்துக்கோன்னாருங்க. நாங்கள் போயிட்டு அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரனால அணைஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணிட்டோங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் சொன்னாருங்க, அந்த நாள் பூரா அணியாமல் பார்த்துட்டோங்க. அப்போ அன்றைக்கு வீட்டில் இங்கே யாக குண்டம் போட்டுங்க இந்த கட்டாளத்தில் ஒரு நிகழ்ச்சியை காட்டினாருங்க. தச்சுருவமாகவே தெரிஞ்சதுங்க, சுருளாக இருந்ததுங்க. அது எப்படி எடுக்கிறேங்கிறது பாருங்கன்ட்டு அப்புறம் எடுக்கும்போது அந்த சுருள் மாதிரி இருந்ததெல்லாம் மாறி நேரம் ஆகிடுதுங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த குலதெய்வத்தையும் நாங்கள் நினைக்கலைங்க. குலதெய்வத்தை அதுக்கு முன்னாடி நினைக்கவும் இல்லைங்க. அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நினைக்கலைங்க. இப்படி ஆகிடுதுன்னு அந்த சோகத்தில் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி கோயிலுக்கு போகிறவங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு அந்த குலதெய்வம் தான் சிறந்த வழிகாட்டியாக இருக்குங்க. இனி ஒரு பெண்டிங் வேலை இருக்குங்க, அதை சொல்ல முடியாது. ஆஃப் பண்ணுங்க. சாமி செஞ்சாருங்க. சாமி செஞ்ச பின்னாடி இருந்து அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மனம் சேர்ந்து மாற்றம் இருக்குங்க. கரிசாமி அந்த பொண்ணு காட்சி அளிக்கிறாருங்க, நம்ம காட்சி அளிக்கிறாருங்க. நமக்கு எல்லா இது நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்குங்க. சிறப்பாக மீண்டும் அவர் மறுபடியும் ஆரம்பித்து ஒரு சிறப்பாக சந்தோஷமும் நல்லா இது பண்ணாங்க. சமயகாலம் ஆரம்பிக்காமல் இருந்தார். வணக்கம். நான் பொந்தையின் முருகன் கோயிலில் 5வது வருஷமாக பூசாரியாக பணிபுரிந்து வருகிறேன். அந்த கோயிலுடைய பரிவாரங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வாரந்தோறும் விழாக்கள் நடத்தி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து வந்திருக்கிறோம். கோயிலில் கூட்டம் அவ்வளவு அதிகமாக நாங்கள் நடத்தும் பொழுது கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் அந்த நேரத்தில் சொர்ணராஜ்
சுந்தரராஜ் என்பவர் என்னை பார்க்க கோவிந்தன் மூலியமாக அழைச்சிட்டு வந்தார். அப்போ நான் வந்து இவரை சந்தித்து இந்த கோயிலுடைய நிலைமைகளை பற்றி எல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்னதுக்கு பின்னால் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ட்டு இங்கேயே மூணு வருஷமாக இருந்தார். இருந்து இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இங்கே ஊர் பொது கோயிலிருந்து கலசம் எடுத்துட்டு வந்து கோயிலில் வந்து ஒரு தீர்த்த குடம் ஏற்பாடு பண்ணி செய்வது. அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு போய் இருந்தது. அப்புறம் இவர் சொர்ணராஜன் கோயில் வந்து இவர் வந்து இருந்துட்டு என்னுடைய பாதுகாப்பிலே இவர் இங்கே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலேயே இங்கே இருந்தார். அதுக்கு பின்னாடி இவர் வந்து கலசம் வச்சு அப்புறம் சாமிகளெல்லாம் வர வச்சு காட்டினாரு. ஒவ்வொரு தெய்வங்களும் கலசத்தில் வர்ற மாதிரி எல்லாம் காட்சி காமிக்காது. அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் வந்து நம்பி கூட்டம் அதிகமாக கோயிலில் வந்து இருந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து கோயில் வந்து சிறப்பாக நடந்தது. அந்த கோயிலினுடைய நடந்துட்டு இருக்கும்போது பூசாரி திடீர்னு ஒருத்தி இறந்துட்டாரு. இடையில வந்து உதவி பூசாரியாக இருந்தவர். அப்புறம் அதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தலைமை பூசாரி ஒருத்தர் பழனி பண்ணுங்கிறவர் இருந்தார். அவரு இறந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்து 3வது பூசாரியாக நாங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கும்போது இது தொண்டராஜ் வந்தார். கொஞ்ச காலமெல்லாம் அங்கே இருந்து அங்கே சாமி ஆடி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து ஏற்பாடு பண்ணாரு. அப்போ வந்து அவரு நாங்கள்லாம் பழக்கம் ஏற்பட்டு இந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் சொல்லி சில நிகழ்ச்சிகள் சில பண்டிகை சமாச்சாரங்கள் எல்லாம் சொல்லி மக்களுடைய உதவியை அதிகமாக வந்து அவரும் பல முக்கியமான இதுகளை செய்து காட்டி மக்கள் வந்து நம்பினாங்க. கொஞ்ச காலம் இருக்கும் பின்னாக கால சூழ்நிலையின் காரணமாக அவர் வந்து வெளியே செல்ல வேண்டிய இடம் வந்து அவர் போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த கோயிலில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி நான் ஒரு 3 வருஷத்துக்கும் மேலே இருந்து அந்த கோயிலெல்லாம் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி கோயில் நிர்வாகத்தில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். அந்த கோயில் மறுபடி செயல்படுறதும் எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த கோயிலுக்கு எப்போதும் போறது இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய மனநிலம் பாதிச்சிருச்சு. அதனால நான் நிப்பாட்டிட்டேன். சாமி வந்தார். வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாரு. சரின்னு புறப்பட்டோம். 4 பேர் போனோம். போய் முதல்ல அம்மன் கோயிலில் கும்பிட்டோம். அம்மன் கோயிலில் கும்பிட்ட உடனே பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னாரு. மணி 1:30 மணி. ஆனால் 1:30 மணிக்கு நட திறந்து வச்சிருக்கு. என்னப்பா சாத்திலையான்னு கேட்கும்போது யாரோ வர்றாங்க, அதனால திறந்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் தானப்பா நட பூஜை பண்ணலான்ட்டு அப்புறம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் புறப்பட்டு வந்தோம். மறுபடியும் அப்படி சொல்லும்போது நாங்கள் தானப்பா அது வர்றது, அது எப்படி நீங்கள் அது அப்படித்தான் நீ நட போய் பூஜை பண்ணணுன்னு அப்புறம் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே தகவல் தெரிவிக்கல? ஆஹா, நாங்கள் தெரிவிக்கல. ஓ சரி சரி. இதுவும் இல்லை, அசம்பரப்பமாக அது. அந்த பூசாரி வந்து ரொம்ப அப்போ இவர் வர்றதாங்க ஏற்கனவே சாமி மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படித்தான் நம்ம இது பண்ண வேண்டியது. இவரே குருந்தமலைக்கு நானே போயிட்டு. சரி சரி.
ஒரு இடையில எங்கேயும் போயிட்டார் வழி. இப்போ மறுபடியும் வந்தார். வந்த நேரம் வந்துடுவார் இங்கே. சரி சரி சரி. முடியும் நேரத்துல எல்லாம் வந்துங்க சில அபூர்வங்கள் நடக்கும். அமைதியாக இருக்க மலங்காட்டுக்குள்ளார, ஆனால் அந்த இடத்துல புயல் அடிக்கும். இந்த பூஜை முடியும் போது அங்கே உட்காந்துட்டாருன்னா அது பாட்டில் அந்த இடத்துல மரங்க பூரா பயங்கரமாக அந்த இடம் மட்டும் ஆடும். அது என்னதுதானே சொல்றதுக்கு தெரியாத அளவுக்கு தான் நடக்குது எல்லாமே. இப்போ சாமியோட தியானத்தில் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கிறாருங்கிறத அடுத்தவங்களுக்கு அப்படி இல்லது. ஓ, நீங்க நேரடியாக அனுபவிச்சிருக்கீங்க. இல்லைன்னா அவர் என்னை தேடியா வர்றாங்க. ஆமா, அப்போ எத்தனையோ பேர் இருக்காருங்க. நீங்க ஒரு இதுன்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க தேடி வர்றது இங்கே தான் வருவார். நினைச்சா வந்துடுறாரு. இந்த மாதிரி விட்டுட்டாரு. மறுபடியும் வந்தார். வந்து இப்போ மக்களுக்காக மறுபடியும் தியானம் பண்ணி எல்லா விதமான இதுவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ மேற்படத்தில் தானே பண்ணி பூஜை பண்ணி அந்த சந்திரன் சூரியன் எடுத்துருக்கிறாரு பாருங்க. சங்கு கிரகங்கள் பூராமே தெரியுது. அதில் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி நிற்கிறது அப்படியே தெரியுது. அதில் கிட்ட வந்து இது பண்ணி பூஜை வச்சு எல்லா விதமான உலகத்துக்கு நன்மைக்கும் மக்களுக்குள்ள நன்மைக்கும் இது பண்ணாங்கன்னா நல்லா ஒரு இது மாறும். எல்லாமே மழை மாதிரியும் நல்லா பெய்ய எல்லா இதுவும் நல்லா சௌக்கியமாக இருக்கலாம். அவர் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். நீங்க பூஜைக்கு எங்க காரம்படம் போனீங்களா? அவரோட இருக்கீங்களா? ஓ, வீட்டுக்கு பூஜை பண்ணும்போது நீங்க எப்படி சாமி நேர்லயே நிக்கிற மாதிரி? ஓ, சரி சரி சரி. சரி. ஆரம்பிங்க. வணக்கங்க. சாமி 10 வருஷமாக பழக்கம் இருக்குங்க. அவர் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் போயிருந்தோம். அவர் வீட்டில் பூஜை வச்சுருந்தாங்க. நானே வைப்பு மனைவியில் அந்த வைப்பு வச்சுருந்தேன். அப்போ வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல என் வைப்பை மட்டும் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பூஜையில் உட்கார வச்சார். இப்போ அந்த தெய்வம் அவர் கூட பேசினார். நீங்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க, அவங்க கோயிலுக்கு போகல, ஆனால் இப்போ அந்த தெய்வம் என்ன இதில் இருக்குது அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் என் வைப்பு உட்கார வச்சார். 10 நிமிஷம் கழிச்சு அந்த வைப்பு சொன்னாங்க, இந்த சாமி இந்த தெய்வம் இன்ன கலர் புடவை கட்டியிருக்கு, இந்த அலங்காரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து என் வைப்புக்கும் எதாக இருந்தாலும் வந்து நேரில் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 10 வருஷம் பழக்கம் இருக்கு. இதனால எனக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்க வாழ்வுல ஏதாவது மாற்றம் இருக்கா? வாழ்வு மாற்றம் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஒரு நார்மலா ஓரளவுக்கு இருந்தீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல முகமா இருக்கு. சரி சரி சரி. அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு நேரடி காட்சி விட்ட மாதிரியே இருக்கு. கண்டிப்பா. அவன் இன்னைக்கு நினைச்சு நான் நடக்கும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு நினைச்சாலும் அந்த இடத்துல அது வந்து நிற்கும். காத்து மாதிரி வந்து நான் சுற்றி நிற்கும். சரி, எனக்கு இப்படி இல்லை அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அது என் கூடயே வரும். ஒரு தப்பா ஒரு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு நீ போகாத. அப்போ இதுக்கு ஒரு காரணம் இப்போ சாமிகள் வச்ச பூஜை அந்த கலந்துக்கிட்டதுனால அவர் உங்களுக்கு அந்த இதை வழி காட்டியிருக்காரு உங்களுக்கு. இப்போ நானே நேரில் தெய்வத்தை பார்த்தேன். நேர்லேயே சந்திச்ச அனுபவம். இந்த இடத்துல பார்க்கணும்னு பார்த்தேன். மறுபடியும் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் மேலும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி நீங்க சாமி கிட்ட கேட்குறீங்களா? இடத்துல இவர் கூட நான் போயிருக்கேன். அந்த இடத்துல போன இடத்துலையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாமே நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். கூட 10 வருஷம் ஒரு கூட இருந்திருக்கேன். எல்லா வச்சு எனக்கு தெரியும் அவர் நல்லா பண்ணினது. இன்னைக்கு ஒருத்தர் நம்ப முடியாமல் இருந்தால் கூட அவங்கள ரெடி பண்ணி இது பண்ணினது எல்லா விஷயம் கூடயே இருக்கும்.